ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துட்டு ஏபிசிடி இதனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் செக் பண்ணலாம். 2 ரோ 2 காலம் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாருங்கள், 2 ரோ 2 காலம் இருக்குது. இப்போது ரெண்டு மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு 2/2 இருக்குது, செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு 2/2 இருக்குது. அதனால் ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸஸாக இருக்கும்போது அதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏ இருக்குங்களா, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், இங்கே -2. அப்போ ஏனுடைய ஆன்சர் -2. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 3. பியோட ஆன்சர் 3. சி இருக்கக்கூடிய இடத்துல பாருங்கள் என்ன இருக்குது, 4. சிக்கு பதிலாக 4. டி இருக்கிற இடத்துல ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள், டிக்கு பதிலாக -5. இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்தக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு உண்டான ஆன்சரை வந்து என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.